Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல உமன்ஸ் ஐபிஎல் கடைசி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட்டர் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸுக்கும் ஆர்சிபி உமன்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீக் மேட்சஸ் எல்லாமே முடிஞ்சு இப்போ எலிமினேட்டர் ஃபைனல் ரெண்டு மேட்ச் தான் இருக்கு. பிளே ஆஃப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஸோ ஐபிஎல் உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வெறும் 5 டீம் அப்படிங்கிறதுனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வந்து டைரக்டா ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆர்சிபி உமன்ஸும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸும் ரெண்டு பேரும் எலிமினேட்டர் மேட்ச் ஆடி இதுல தோக்குறவங்க வெளியே போயிருவாங்க, வின் பண்றவங்க டைரக்டா ஃபைனல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் இதோட ஒரு ப்ராசஸ். கடைசியா நடந்த லீக் மேட்சஸ்ல கூட மும்பை இந்தியன்ஸை வந்து துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆர்சிபி உமன்ஸ் எலிஸ் பெரிய அதுல 6 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. அந்த மேட்ச் வின் பண்ணதுதான் அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள, அதாவது இந்த எலிமினேட்டர் மேட்சஸ் விளையாடுறதுக்கான ஒரு தகுதியை வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சு. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி அதே நீங்க இன்னும் விசன் லெவல் ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் சிஎஸ்கேவோட அபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னரா வந்து விசன் லெவல் ஆப் வந்து இருக்காங்க. ரொம்ப சூப்பர்வான ஒரு ஆப். இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளான ஒரு ஆப். நிறைய மெகா கான்டெஸ்ட் அதில் கண்டென்ட் பண்ணிருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் வைஸ் பாக்குறப்போ மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப். நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. ஒரே யூசர்ஸ் கூட நீங்க ஸ்மால் லீக்ஸ்ல ப்ளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ லீக்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடும். ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்ட்ரி ஃபீஸும் மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் விசன் லெவல் ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 15th மார்ச் நைட் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் மேட்சஸ் எல்லாத்துலயுமே பெங்களூர்ல நடந்தது. ஸோ ஹை ஸ்கோரிங் மேட்சா இருந்தது. ஸோ டெல்லி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸா இருந்தது. அதாவது திடீர்னு ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது, திடீர்னு பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி 2 ஃபேஸஸ் பிச்சா தான் இருந்திருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் மினிமம் ஒரு 160+ ரன் அடிக்கிற மாதிரியான ஒரு பிச்சை தான் வந்து கண்டிப்பா உருவாக்கி இருப்பாங்க. அவுட்ஃபீல்டு எல்லாமே ரொம்ப குயிக்கா இருக்குங்க. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவுட்ஃபீல்டு ரொம்பவே குயிக்கா இருக்கும். ஸ்மால் பவுண்டரிஸ் கொண்டதுங்க. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பவுண்டரிஸை கொண்டது தான். பவுண்டரி சிக்ஸஸ்ல நிறைய போறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த 2 பேஸ் ஆஃப் இதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஒரு பிச்சை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் சரி ஃபாஸ்ட் பால்ஸ்க்கும் சரி கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்கு. ரன்ஸ் ரொம்ப கம்மியா போயிருக்கு. பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கு. இன்னொரு பிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி ஆனாங்க. பேட்டிங் பாரடைஸ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த பிச்சில் வந்து மேட்ச் வைக்க போறாங்க அப்படிங்கிறத லாஸ்ட் ½ அன் ஹவர்ல பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அபிஷியல் நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நம்ம சொல்லிடுறோம். ஸோ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளே கிரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் யாஸ்டிகா பாட்டியா வந்து இல்லாம இருந்தாங்க, அதாவது ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடியவங்க இந்த மேட்ச் டைரக்டா அவங்க பிளேயர்களுக்குள்ள வர போறாங்க. ஸோ ஹைலி மேத்யூஸ், யாஸ்டிகா பாட்டியா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் நட்சிவர் ப்ரௌன், ஹர்மன்பிரீத் கவுர், மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் அமிலியா கர், பூஜா வஸ்ட்ராகர், அமன்ஜித் கவுர், எஸ் சஜனா, எஸ் காசி, இஸ்மாயில், எஸ் இசாக். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததான் ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, சோஃபி மொலினெக்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் எலிஸ் பெரி, சோஃபி டிவைன், ரிச்சா ஹோஸ் விக்கெட் கீப்பர். அடுத்ததான் ஜார்ஜியா பெகம், தி கஷாட். அடுத்ததான் ஸ்ரேயங்கா பாட்டில், சிம்ரன் பகதூர், எஸ் போகர். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் அண்ட் யாஸ்டிகா பாட்டியா ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஹைலி மேத்யூஸ்ட இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பண்ணல, ஆனா ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஓரளவு அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்புள்ள பாயிண்ட்ஸ் அவங்க எடுக்கக்கூடியவங்க. பட் பெரிய லெவல்ல அவங்கள்ட்ட இந்த சீசன் ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸே வரல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 50+ ரன்ஸ் அடிச்சாங்க. விக்கெட்ஸும் ஏதாவது ஒரு மேட்ச் எடுக்கிறாங்க, ஒரு மேட்ச் எடுக்கல. அந்த மாதிரியான ஒரு இதுல தான் இருக்காங்க. ஒரு நிலையான ஒரு ஃபார்மே கிடையாது. அப் டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
ஸோ ஹைலி மேத்யூஸ் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப 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 முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல தாங்க இருக்கும். எப்பவுமே கடந்த ஒரு 4 வருஷமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஹைலி மேட்சஸ் மட்டும் ஒரு பக்கம் தனியா நின்று மேட்சஸ் எல்லா மேட்சஸுமே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் மேக்சிமம் 4 ஓவர் வரைக்கும் அவங்க பவுல் பண்றது அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் கூட. ஸோ ஹைலி மேத்யூஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு பேட்டர், தென் பவுல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல மினிமம் 25+ ரன்ஸ், அதுவும் பர்டிகுலரா பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 25+ ஒரு 40+ ரன்னா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கும். செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா அந்த மினிமம் 25+ ரன்ஸ் அவங்க அடிச்சிருவாங்க. மினிமம் 3 ஓவர் மேக்சிமம் 4 ஓவருங்கிறதுனால 1ல இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஹைலி மேத்யூஸ் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்சியல் பிக்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரை பண்ணிருப்பாங்க. பிக் டிஃபரன்சியல் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு பிளேயர்னே சொல்லலாம் ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ யாஸ்டிகா பாட்டியாவை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேவை அழகா பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்க வந்து பவுண்டரிஸ் ட்ரீட் பண்றாங்க. சிக்ஸஸ்ல பெருசா ஆடல அப்படின்னாலும் பவுண்டரிஸ் ட்ரீட் பண்றாங்க. கேப் அழகா ஃபில் பண்ணி பவுண்டரிஸ் நிறைய ஆடுறாங்க. யாஸ்டிகா பாட்டியா பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்கிறாங்க. சர்க்கிள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இருக்கிறதுனால, ஸோ அதாவது அவுட்ஃபீல்டில் வந்து பெருசா யாருமே வந்து இல்லை. ஸோ அது இல்லாமல் இது அவுட்ஃபீல்டும் ரொம்ப குயிக்கா இருக்கு. ஸோ அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் ஈஸியாக ஆடுறாங்க. ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் வந்து அவங்க ரொம்பவே சூப்பராக ஆடுறாங்க. தென் அது மட்டும் கிடையாது, பவர் பிளேக்குள்ளவே ஒரு 30+ ரன் குயிக்காக அடிப்படுறாங்க. ஸோ அது ஒரு அவங்களுக்கு பிளஸ். அது மட்டும் கிடையாது, விக்கெட் கீப்பர் பண்றாங்க. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமாவே கேட்ச், ஸ்டம்ப் ஹிட், ரன் அவுட்லேயே மினிமம் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவங்க பேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. ஸோ 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், அதுவே 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருது. தென் ஒரு 25+ ரன் அடிச்சாங்கன்னா கூட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் கூட நீங்க அவங்கள கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நட்சிவர் பிரவுன் மும்பை இந்தியன்ஸோட பேக் போன்னே சொல்லாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எந்த மாதிரி மேட்சஸ்லயுமே அவங்களோட பங்களிப்பு இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுறாங்க டாப் ஆர்டர்ல வந்து அந்த ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணாலும் நட்சிவர் பிரவுன் ஆடுவாங்க. இல்ல ஒரு டாப் ஆர்டர்ல எல்லா விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, கொஞ்சம் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி கடைசி 5 ஓவர்ல அட்டாக் பண்ணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி மைண்ட் ஆடக்கூடியவங்க. ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பேட்டர்னே சொல்லலாம் நட்சிவர் பிரவுன். அது மட்டும் கிடையாது, பவுலும் பண்றாங்க. மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர். ஸோ அதுல 1 or 2 ஓவர் டெத் ஓவர்ல கூட போறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பவுலர் நட்சிவர் பிரவுன். கிட்டத்தட்ட ஒரு 95% மஸ்ட் ட்ரை பிக்னே சொல்லலாம் நட்சிவர் பிரவுனை பொறுத்த வரைக்கும். போத் இன்னிங்ஸுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க. பர்டிகுலரா பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று கிராண்ட் லீக்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்மன்பிரீத் கவுர், ஸோ அவங்களை பத்தி நான் கடைசியா வரேன். அமிலியா கேர் இருக்கும் டபுள் ஆப்ஷன். இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அந்த ட்ரீம் டீம் கேப்டனா அவங்க வந்துட்டு இருந்தாங்க. கடைசியா ஒரு 4 மேட்ச் அவங்கள்ட்ட 3 மேட்ச் அவங்க வரல. பவுலிங் ஆப்ஷன் பெருசா கொடுக்கல, 2 ஓவர் 1 ஓவர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ செலக்டிங் பர்சன்டேஜ் 95% பிக் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ அப்படியே 80-85 வந்து நிக்குது. ஓகேங்களா? கேப்டன் வைஸ் கேப்டன் முன்னெல்லாம் வந்து 30-35% பிக் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வெறும் 10% 8% தான் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப 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 ஒரு அட்வான்டேஜ் ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 20வது ஓவரை இவங்க தான் பால் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஓவர்ல 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 ஓவரோட நிறுத்திட்டாங்க, 1 ஓவரோட நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு மைண்ட் செட் பண்ணாதீங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா 4 ஓவர் உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மேட்ச். இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு கொடுப்பாங்க. லீக் மேட்சஸ்ல ஸோ மற்றவங்களுக்குலாம் ஓவர் கொடுப்பாங்க. இப்போ சஜ்ஜனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் மேட்சஸ்ல ஓவர் போட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ஓவர் போடுவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பூஜா வெஸ்ட்ராக்கர் 4 ஓவருமே போல் பண்ணுவாங்க. கடைசியாக விளையாண்ட 3-4 மேட்சஸ்ல ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ்ல பூஜா வெஸ்ட்ராக்கர் 1 ஓவர் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே தலைகளாக மாறும். ஸோ இப்போ குவாலிட்டியான பவுலர்ஸ்க்கு மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் ஓவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் அமிலியா கேர் இந்த மேட்ச் கொஞ்சம் அவங்களோட 4 ஓவர் போல் பண்ண கூட கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்கும். மினிமம் 3 ஓவராக அவங்க போல் பண்ணிடுவாங்க. தென் பேட்டிங்ல வந்தாலும் 20ல இருந்து 25% குயிக்கா ஆடக்கூடியவங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்ல கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு பயங்கரமான ஒரு ஆப்டான பிளேயர் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. அடுத்ததா பூஜா வெஸ்ட்ராக்கர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சீசனோட ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 1 ஓவர் 2 ஓவர் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இப்போ லாஸ்ட் 4-5 மேட்ச்ல 3 ஓவர் 4 ஓவர் வரைக்கும் போல் பண்றாங்க. இந்த மேட்ச் அவங்கள்ட்ட இருந்து 1ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல கொடுப்பாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். சஜ்ஜனாவை பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா படி இல்லாதனால கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வச்சாங்க லாஸ்ட் மேட்ச்.
நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. லாஸ்ட் ஒரு 4-5 மேட்ச் அவங்களுக்கு வந்து பேட்டிங்ல இருந்து ஒரு கான்ட்ரிபியூட் கிடைச்சிட்டு இருக்கு. பட் இந்த மேட்ச் அவங்க வந்து மிடில் ஆர்டருக்கு போயிடுவாங்க, லோயர் மிடில் ஆர்டருக்கு போயிடுவாங்க. அவங்க பேட்டிங்ல வந்தாங்கன்னா ஒரு 10+ ரன் கொஞ்சம் குயிக்கா ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் 3 ஓவர் மினிமம், மேக்ஸிமம் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுல ஒரு ஓவர் டெத் ஓவர்ல போல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மஸ்ட் ட்ரை ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ. எஸ் இசாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹர்மன்பீட் கவுர் மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ், ஸோ கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் 75ல இருந்து ஒரு 85 யூசர்ஸ் வந்து பர்சன்டேஜ் யூசர்ஸ் வந்து ஹர்மன்பீட் கவுரை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹர்மன்பீட் கவுர் எந்த மாதிரி சமயத்தில் அவங்க பயன்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இது. அவங்கள மட்டும் நம்ம கரெக்டாக பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று அவங்கள கரெக்டாக பிக் பண்ணும், இல்லை கரெக்டாக அவங்கள ஒமிட் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன்ல பெருசாக வேற யாரும் இல்லை, மந்தனா இருக்காங்க. மந்தனாவுக்கு நம்ம சேஸ் பண்றப்போ சேசிங் கிங் அவங்க, சேஸ் பண்றப்போ அவங்களை மஸ்டா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். பட் ஹர்மன்பீட் கவுர் அப்படி கிடையாது. ஸோ அவங்களை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் செகண்டா பேட் பண்றப்போ ஹர்மன்பீட் கவுர் கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா தெரிவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க கேப்டன்ஸ் நல்லாவே ஆடுவாங்க முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ ஹர்மன்பீட் கவுர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல செகண்டா பேட் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாங்க. பேட் பண்றதுக்கு முன்னாடி கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ ஒரு கேட்ச் பிடிச்சிடறாங்க வச்சுக்கோமே, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் அவங்களுக்கு வந்துருது பேட் பண்றதுக்கு முன்னாடி. தென் செகண்ட் டவுன்லயே வராங்க. டாப் ஆர்டர்ல என்னைக்குமே செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டாப் ஆர்டர்ல 1 or 2 விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்துருச்சுன்னா அந்த செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன் தான் ஆங்கர் ரோல் போட்டு கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போவாங்க. அந்த மாதிரியான ரோல் எப்பவுமே ஹர்மன்பீட் கவுர் ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஹர்மன்பீட் கவுரை நம்ம ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 6 டீம்ல ட்ரை பண்ணுங்க, ஒரு 4 டீம்ல மிஸ் பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்டா பேட் பண்றப்போ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்க ஒரு கணிசமான ரன்ஸ், ஒரு நல்ல ரன் ரேட்ல ஆடிடுறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 10 ஓவர் வரைக்குமே ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ரன் அடிச்சிடறாங்க அப்படின்னா அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ ஹர்மன்பீட் கவுர் கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகி அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு 60-40 ரேஷியோல அவங்கள ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஆர்சிபி உமன்ஸ். ஸோ ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் கொஞ்சம் மோல் லெக்ஸ் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. சோஃபி டிவைனை மிடில் கொண்டு போனாங்க. மிடில் கொண்டு போனதுக்கு அப்புறம் என்ன எடுக்கு அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட பேட்டிங் டெப்த் வந்து கொஞ்சம் நல்லா பிரகாசமா இருக்கு. பட் லாஸ்ட் சீசனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், கடைசியா வேண்ட ஒரு 3-4 மேட்சஸ்ல சோஃபி டிவைனை வந்து இந்த மாதிரி மிடில் ஆர்டர்ல பயன்படுத்தினாங்க. ஸோ அவங்க மிடில் ஆர்டர் தான் வருவாங்க அப்படின்ட்டு அந்த பிளே ஆஃப்ஸ் அந்த எலிமினேட்டர் ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிடில் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ரீவியஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே நம்மளும் மனசுல அப்படி நினைச்சிருப்போம். பட் அந்த எலிமினேட்டர் மேட்ச் அப்போ அவங்கள டாப் ஆர்டர் அதாவது ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இந்த மேட்சும் அந்த மாதிரி கொண்டு வருவாங்களாங்கிறது ஒரு டவுட் இருக்கு. பட் அதை நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போவோம். ஏன்னா மோலினெக்ஸும் 4 ஓவர் போல் பண்றாங்க. எப்படினாலும் அவங்களுக்கு வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோஃபி டிவைனும் வந்து மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாங்க. அப்போ 2 பேருக்கும் ஈக்குவல் தான். நம்ம பெருசா அதில் போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம். ஸோ ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஒரு 50-50 ஆப்ஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஒரு 10 மேட்சுக்கு 5 மேட்ச் ஆடுறாங்க, 5 மேட்ச் ஆட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு அவங்களுக்கு இருக்கு. அதுவே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மேட்ச்ல 7ல இருந்து 8 மேட்ச் வரைக்குமே அவங்க அந்த 30+ ரன் ஆடிடுறாங்க. 2 மேட்ச் மட்டும் தான் யாரும் அவுட் ஆயிடுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ 10 மேட்ச்ல 5 மேட்ச் தான் ஆடுறாங்க. 5 மேட்ச் வந்து கொஞ்சம் யாரும் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் செகண்டா பேட் பண்றப்போ ஸ்மிருதி மந்தனாவுக்கு. சோஃபி மோலினெக்ஸ் 3 ஓவர் மினிமம், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறாங்க. தென் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா விளையாடுறப்பெல்லாம் அவங்க டாப் ஆர்டர்ல வந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு ரன் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு 40+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா அவங்களோட பேட்ல இருந்து ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் 20+ ரன் எதிர்பார்க்கலாம். 20+ ரன்ஸ் அப்படின்னா அது 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸா மாறிடும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பேட்டிங்ல மட்டுமே அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பவர் பிளேல பிளே பண்றது அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், பவுண்டரிஸ் நிறைய பிளே பண்ணலாம். தென் 4 ஓவருமே பால் பண்ண போறாங்க மோஸ்ட்லி. அப்போ 1 விக்கெட் கிடைச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் ரொம்ப அதிகம் மோலினெக்ஸ்க்கு. எல்லிஸ் பெரி லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா 6 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. தென் 40+ ரன்ஸும் ஆடினாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயருங்க. இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல முக்கியமான டீமுக்கு அகைன்ஸ்டா அவங்க ஆடக்கூடிய மேட்சஸ் எல்லாத்தையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப வருஷமா பிளே பண்ணிட்டு இருக்காங்க கிரிக்கெட்.
எக்ஸ்பீரியன்ஸ். தென் அதை தாண்டி முக்கியமான மேட்சஸ்ல அவங்களோட பங்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். எப்படி மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஹைலி மேட்சஸ் ஒரு பக்கம் முக்கியமான மேட்சஸ் ஸ்ட்ராங்கா ஒரு பக்கம் நின்று அவங்க ஒரு ஆளா கொண்டு போவாங்களோ அதே மாதிரி தான் எலிஸ் பெரியும். அவங்க ஒரு பக்கமா நின்று அவங்க ஒரு ஆளா மேட்சை கொண்டு போகக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ எலிஸ் பெரி பவுலும் பண்றாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சும் கண்டிப்பா மினிமம் 3 ஓவராவது பவுல் பண்ணிடுவாங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு விக்கெட் தென் பேட்டிங்ல வரக்கூடிய அந்த 25+ ரன். ஸோ இவங்களும் 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். சோஃபி டிவைனுக்கும் சேம் அதே தான். இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் குயிக்கா பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஹார்ட் ஹிட்டிங் ஆடுவாங்க. ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மிடில் வராங்க அப்படின்னா அதே ஹார்ட் ஹிட்டிங் சேம் ஒரே மாதிரி கேட்டகரி. அவங்க வந்து அந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடுறதுலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிதான், 6ல மட்டும் தான் ட்ரீட் பண்ணுங்கிற மனநிலைக்கு போவாங்க. ஸோ கண்டிப்பா 3 பேரோட பேட்ல இருந்துமே 25+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் 3 பேருமே பவுல் பண்றாங்க. 3 பேருமே மஸ்ட் ட்ரை. டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிச்சா ஹோஸை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்றப்போ அவங்களோட ரோல் ரொம்ப 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 அளப்பரியுதுங்க. ஸோ கண்டிப்பா ஆர்சிபி வந்து சேஸ் பண்ண போறாங்கன்னா பேட் பண்றதுக்கு முன்னாடியே 20ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் விக்கெட் கீப்பிங் மூலியமாவே வந்துருவாங்க. ஸோ மினிமம் 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சுக்குவோம். தென் ஒரு மும்பை இந்தியன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய டீம். கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு 160+ ரன்ஸும் செட் பண்ணுவாங்க. அதுல ரிச்சா ஹோஸ் தாங்க வந்து ஃபினிஷிங் ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கடைசி பால் வரைக்குமே மேட்சை கொண்டு போகக்கூடிய எபிலிட்டி இருக்கு. உமன்ஸ்ல இப்ப ஃபைண்ட் ஆஃப் த ஒரு என்ன சொல்றோம் ஒரு ஃபினிஷர்னே சொல்லலாம். உமன்ஸ்ல இருக்கிற இப்ப இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடக்கூடிய உமன்ஸ் டீம்லயே ரிச்சா ஹோஸ் தாங்க ஃபினிஷரா வந்து வரக்கூடிய எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கு. எல்லா மேட்சுமே கடைசி பால் வரைக்குமே கொண்டு போறாங்க. கடைசி பால் வரைக்குமே திக் நிமிடங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னே சொல்லலாம் ரிச்சா ஹோஸ். எல்லா மேட்சும் ஆடுறாங்க. செகண்ட் பேட்டிங்னா ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு நீங்க கொண்டு போகலாம். ரிச்சா ஹோஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாலும் 15ல இருந்து 20+ ரன் குயிக்கா ஆடிடுவாங்க. விக்கெட் கீப்பர் மூலியமாவும் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். இப்ப டாப் 5 பேத்துல ஸ்மிருதி மந்தனாவை மட்டும் 50-50 ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அதுவும் பர்டிகுலரா பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பேட் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு 70-30 அந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. ஒரு 7 டீம்ல பிக் பண்ணுங்க, ஒரு 3 டீம்ல மிஸ் பண்ணுங்க. இதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு 40-60 அந்த ரேஷியோ வச்சு ஒரு 4 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க, ஒரு 6 டீம்ல மிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பவுலிங் ஆப்ஷன் ஜார்ஜியா வெஹாம் 2ல இருந்து 3 ஓவர், அதுல 1 ஓவர் டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா சிங் தாக்கூர் போத் இன்னிங்ஸ்ல எப்ப பவுல் பண்ணாலுமே அவங்கள்ட்ட இருந்து மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் தான் அவங்க பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கிறதுனால ரேணுகா சிங்கோட ஓவர்ல கூட 1 ஓவர் வந்து கம்மியாயிரும். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயங்கா பாட்டில் 2 ஓவர் வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோஃபி மொலினெக்ஸ் 3ல இருந்து 4 ஓவர், எலிஸ் பெரி 3ல இருந்து 4 ஓவர், சோஃபி டிவைன் 2ல இருந்து 3 ஓவர், தென் ஜார்ஜியா வெகம் 2ல இருந்து 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன். பட் சோஃபி டிவைன், எலிஸ் பெரி, மொலினெக்ஸ், ஜார்ஜியா வெகம் இவங்கள்ட்ட எல்லாம் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு. பர்டிகுலரா ஜார்ஜியா வெகம் கடைசியில வந்து ரிச்சா ஹோஸும் ஜார்ஜியா வெகம் தான் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடி ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஸ்கோரை சேஸ் பண்ணி போறதா இருந்தாலும் சரி, இவங்களோட ரோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். தென் பவுலரும் வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 ஓவர், 1 ஓவர் வந்து டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால ரொம்ப 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 பிக் டிஃபரன்சியல் பிக்கா ஜார்ஜியா வெகம் கண்டிப்பா இருப்பாங்க. சோ ரேணுகா சிங் தாக்கூருக்கு நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ், நட்சிவர் பிரவுன், அமிலியா கேர், எலிஸ் பெரி, சோஃபி டிவைன் இந்த 5 பேரும் மஸ்ட் ட்ரை. சோ மஸ்ட் ட்ரை எத்தனை டீம்ல அப்படின்னா ஒரு 10 டீம் போறீங்கன்னா 8 டீம் வரைக்குமே இவங்க மஸ்ட் ட்ரையா இருப்பாங்க. ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸ்ங்க, பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க, பவுலும் வந்து பண்ணக்கூடியவங்க. ஏன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரைக்கும் வேற வழியே இல்லை. 0.5 நம்ம ரேங்க் ரொம்ப கீழே போவோம். உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பொறுக்கணுங்க, யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தேடி நம்ம எடுக்கணும். மென்ஸ் அப்படி கிடையாது. ஒரு மாதிரி ஒரு சின்ன லக் இருந்தா மென்ஸ்ல நம்ம கொண்டு போயிடலாம். பட் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் முழு வீச்சுல ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதுல 5 பேருமே அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜார்ஜியா இருக்காம ஒரு 40% பேர் தான் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க தாங்க இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருக்க போறாங்க உங்களோட டீம்ஸ்க்கு. ஸோ ஜார்ஜியா வெகம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண போறாங்க. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15ல இருந்து 20+ ரன்ஸ் வந்து ஆடக்கூடிய எபிலிட்டி, ஆடக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா நீங்க உங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட டீம்ஸ்ல. அதே மாதிரி
ரெண்டு பேருமே ஒரு விக்கெட் எடுக்க தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுல இந்த ரெண்டு பேருக்குமே இருக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலா பால் பண்ணக்கூடியவங்க. ஸோ கொஞ்சம் பால் நல்லா இன்சியல் ஸ்விங்ல நல்லா ஸ்விங்கா கிடைக்கும். அந்த ஸ்விங்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க போடக்கூடிய மீதி இருக்கிற 2 ஓவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா பால் பண்ணிடுவாங்க. ஒரு 3 ஓவர் பால் பண்றாங்கன்னா ஒரு 16 15 அந்த மாதிரி ரன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அந்த ஒரு விக்கெட்டும் மோஸ்ட்லி LBW பவுல்டுங்கிற பொருள் எடுக்க தான் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், ஒரு 25 ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 25 பிளஸ் பாயிண்ட், தென் ஒரு விக்கெட் கீப் ஒரு LBW முறையிலையோ அல்லது வந்து ஒரு பவுல்டுங்கிற பொருள் எடுத்து அதுக்கு ஒரு 8 பாயிண்ட். ஸோ இந்த எக்கனாமிக்கலா பால் பண்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட். ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு 45 இருந்து 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இவங்களுக்கு இருக்கு. ஒரு டிஃபரன்ஷியல் பிக் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், ரொம்ப லோ பர்சன்டேஜ், வெறும் 15% அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா ரேணுகா சிங் தாக்கூர் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்க சான்ஸ் இருக்கும் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. இசாக் சேம் அதே தாங்க, சேம் அதே தான். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. சேம் இவங்க 2 பேருக்கு ஒரே ஆப்ஷன் தான். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணுங்க பாருங்க. பிக் ஏன்னா பர்சன்டேஜ் வைஸா இவங்க இருக்காங்க பாருங்க, யாஸ்டிகா பாட்டியா 20% தான் இப்ப இருக்காங்க. லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் அதிகமா வந்துருவாங்க. ஸோ அதிகமா பர்சன்டேஜ் வைஸா இருக்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வைஸ் பிரிச்சு பாக்குறப்போ இவங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா அந்த இடத்துல உள்ள வந்துருவாங்க. இப்போ ஹர்மன்பிரீத் கவுர் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, பர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, ஸ்மிருதி மந்தனா அதிகமா இருக்காங்க. பட் ஒரே ஆப்ஷன் தான் இவங்களுக்கும், சேம் ஒரே ஆப்ஷன் தான். பவுலர் அவங்க பேட்டர் அப்படிங்கிற ஒரே ஆப்ஷன் தான். இப்போ இவங்கள வேணா நீங்க டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மந்தனாவுக்கு பதிலா ரேணுகா சிங் தாக்கூரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மந்தனா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ரேணுகா சிங் ஒரு டிஃபரன்ஷியலா மந்தனாவுக்கு பதிலா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹர்மன்பிரீத் கவுர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹர்மன்பிரீத் கவுர் பதிலா இசாக் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃபரன்ஷியலா இவங்களுக்கு பதில் இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க ஒர்க் அவுட் ஆனா நம்ம டீம் மேல வந்துடும். ஹர்மன்பிரீத் கவுர் வந்து அவங்க அடிச்சிட்டாங்கன்னா அந்த டீம் கீழே போயிடும். இவ்வளவுதாங்க ஆப்ஷன். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெத் ஓவர். ஸோ இவங்களை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இவங்க யார் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்களோ அந்த டீம்ல இவங்க இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா இஸ்மாயில் அண்ட் அமிலியா கேர் 2 பேர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றப்போ ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட அந்த கடைசி ஓவர்ல கண்டிப்பா கிடைக்கும். ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அதே மாதிரி ஜார்ஜியா வேகம், எலிஸ் பெரி இந்த 2 பேருமே RCB ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றதுனால. இப்போ பேட் ஃபர்ஸ்ட் பேட் செகண்ட் யார் பண்றாங்களோ அவங்கள யாராவது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நட்சிவர் பிரவுன், ஹைலி மேத்யூஸ், சோஃபி மொலினெக்ஸ் இந்த 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா RCB வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மொலினெக்ஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஹைலி மேத்யூஸ், நட்சிவர் பிரவுன் இவங்களுக்குலாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ இவங்களோட கேப்டனுக்கான அந்த ஆவரேஜ் அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் அமிலியா கேர், சோஃபி டிவைன், எலிஸ் பெர்ரி இந்த 3 பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க. அதாவது பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அமிலியா கேருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷன் இருக்கு. சோஃபி டிவைன் அண்ட் எலிஸ் பெர்ரி 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க. அதாவது RCB ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா இவங்களாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்க டீம்ஸை மேக் பண்றப்போ உங்களுக்கு இன்னுமே ஒரு ஈஸியா இருக்கும் டீம்ஸை பிக் பண்றதுக்கு. யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸோ இந்த சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆப்பனன்ட் அமிலியா கேர், நட்சிவர் பிரவுன், எலிஸ் பெர்ரி இந்த 3 பேருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்துருப்பாங்க. ஸோ அமிலியா கேர் கூட நிறைய பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4-5 மேட்சா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஓவர்ஸ் பெருசா கொடுக்கல. அதுவே எலிஸ் பெர்ரி, நட்சிவர் பிரவுன் இவங்க 2 பேருக்குமே இப்ப ரீசெண்ட் டைம் நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. நல்லா அவங்களோட இதை காமிச்சிருக்கு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, பேட்டிங் எபிலிட்டி காட்டிட்டாங்க கடைசி ஒரு 4 மேட்சா. ஸோ அப்போ கண்டிப்பா எலிஸ் பெர்ரி கேப்டன், நட்சிவர் பிரவுன் வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா நட்சிவர் பிரவுன் கேப்டன், எலிஸ் பெர்ரி வைஸ் கேப்டன். இதுதாங்க ஸ்மால் லீக்கோட மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இப்படிதான் வருவாங்க. உங்களுக்கு அதுல நீங்க டிஃபரன்ஷியலா நீங்க ஸ்மால் லீக்கு அமிலியா கேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ஹைலி மேத்யூஸ், டிவைன், வர்க்கம் 3 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் தான். பேட்டிங் அண்ட் பவுல் 2லுமே கொஞ்சம் ரன்ஸ் வந்துடும். ஸோ இருந்தாலும் பெருசா அவங்களை யாரும் ட்ரை பண்ணல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பயங்கர ஒர்த்தா இருப்பாங்க. ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அமௌண்ட் எனக்கு போனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க கண்டிப்பா ஸ்மிருதி மந்தனாவுக்கு ஒரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய லைக்ஸ் இந்த வீடியோவை அடுத்தடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. ஸோ அது மட்டும் தான். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளே பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா லைக் ஒரு சின்னதாக ஒரு லைக் மட்டும் பண்ணி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.